முதல்ல அந்த படம் எது அப்படின்றத பார்த்துடலாம். 1963ஆம் ஆண்டு பீம்சிங் டைரக்ஷனில் வெளியான பார் மகளை பார் திரைப்படம் தான். இந்த படம் உருவாகிறதுக்கே ஒரு சின்ன வரலாறு வந்து இருக்குது. அதாவது என்னன்னா, முன்னர் காலகட்டங்களில் பெற்றதால் தான் பிள்ளையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடகம் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த நாடகத்தை பீம்சிங் பார்த்துட்டு அதை ஒரு சின்ன சின்ன ஆல்டர்னேட் மட்டும் பண்ணி அப்படியே சினிமாவாக எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, அதே பெற்றதால் தான் பிள்ளையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேமில் தான் இந்த படத்தையுமே எடுத்திருக்காரு. இது எப்போ பார் மகளே பார் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா, பீம்சிங்குடைய படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாவரிசை படங்களாக வந்து இருக்கும். அதுவுமே ஒரு காரணம் தான். ஸோ தன்னுடைய படம் வந்து பாவரிசை படமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் ஆசைப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பார் மகளே பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாங்கை வந்து இடம்பெற்றிருக்கும். பார் மகளே பார் அந்த பாட்டுமே பீம்சிங்க்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் பெற்றதான் பிள்ளையா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு படத்தோடைய டைட்டில் அப்படியே மாற்றிட்டு பார் மகளே பார் அப்படின்னு சொல்லி வந்து மாற்றுறாரு. டைட்டில் மாற்றப்பட்டு 1963 வெளிவருது. ஓகே, இந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் கேட்டுட்டீங்க. இது ஒரு சாதாரணமான ஒரு ஸ்டோரி தான். இதுக்கப்புறம் நடந்தது தான் மிகப்பெரிய கதையே. என்ன சொல்றீங்க? இப்போ இவங்க வந்து பெற்றதால் தான் பிள்ளையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைட்டில் வந்து வைக்கல இல்லையா? இந்த ஒரு டைட்டில் வந்து 1966 எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான ஒரு படத்துக்கு வந்து அப்படியே வைக்கிறாங்க. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, பெற்றதால் தான் பிள்ளையா அப்படின்னு சொல்லி வந்து வெளிவருது. நான் அந்த படத்தோட போஸ்டர் கூட காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த படத்துக்கு யார் இந்த டைட்டிலை வச்சாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. இந்த படத்துக்கு ஒன்றும் பீம்சிங் டைட்டில் வைக்கல. படத்தில் நடித்த எம்ஜிஆர் தான் இந்த படத்துக்கு இந்த டைட்டிலே வந்து வச்சுருக்காரு. ஸோ எப்படி இதை டிஸ்கஸ் பண்ணி வச்சாங்க, ஒருவேளை வந்து சிவாஜி சாரும் எம்ஜிஆரும் பேசிக்கிட்டாங்களா, இல்லை பீம்சிங்கும் எம்ஜிஆர் வந்து பேசிக்கிட்டாங்களா அப்படின்றது வந்து நமக்கு கன்ஃபார்மாக தெரியலை. ஆனால் ஏதோ ஒரு டிஸ்கஷன் உள்ளே நடந்து தான் இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு.